அந்த காலத்துல ராஜா தன் பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கு சுயமரம் வச்சாரு. பட் இந்த காலத்துல ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னா சொந்த வீடு இருக்கா, சொந்த கார் இருக்கா, நல்ல வேலை இருக்கா, செட்டில் ஆயிருக்கானலாம் பாக்குறாங்க. எனக்கு ஒரு சின்ன கேள்விதான், பையனும் பொண்ணும் ஒரே காலேஜ் படிக்கலாம், பையனும் பொண்ணும் ஒரே ஒர்க் பண்ணலாம், பையனும் பொண்ணும் ஒரே சேலரி வாங்கலாம், பட் கல்யாணம்னு வர்றப்ப மட்டும் பையன் செட்டில் ஆயிருக்கணும். இது என்னங்க நியாயம்? இந்த வீடியோ பாக்குற எத்தனை பேருக்கு மேல கோவம் இருக்குன்னு தெரியும், பட் இதுதான் ஃபேக்ட். ஒரு மிடில் கிளாஸ் பையன் அவன் படிப்பு முடிக்கவே 24 இருந்து 25 வயசு வரைக்கும் ஆயிடும். படிப்பு முடிச்சவனே வேலை கிடைக்கும் இல்ல, சரி முட்டி மோதி ஒரு வேலையும் பிடிச்சிட்டு கடத்தெல்லாம் அழிச்சிட்டு சரி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் இந்த வீடு இருக்கா, கார் இருக்கா, செட்டில் ஆயிருக்கானா இதெல்லாம் கேட்பாங்க. பையா குணம் இல்லை முக்கியம், பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கரும் நம்மளுடைய ப்ரொஃபைலை ஈஸியா ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டு லவ் மேரேஜ் பண்ணீங்க தப்பிச்சிங்க, சப்போஸ் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணீங்க மாட்டினீங்க. மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த காலத்துல குணத்தை பாக்குறவங்க யாரும் இல்ல, பணத்தை பாக்குறவங்க தான் இருக்காங்க. ஸோ பணத்தை எப்படி சம்பாதிக்கணும்னு முயற்சி பண்ணுங்க. முதல்ல உங்க ஹெல்த்தை நல்லா பாத்துக்குங்க.